You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் உங்களை இன்னொரு தொடரில் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். முன்பு சொன்னதைப் போலவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். அறிந்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அறிந்த காரியத்தை அறிவிக்கிறார்கள். அவ்வளவு ஈஸியாக யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இது அனைவருக்கும் போய் சேர வேண்டும். ஆகவே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற காரியங்களை பார்த்தோம். இப்பொழுதும் ஒரு வார்த்தை என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை, கலாத்தியர் 5:24 இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்து யார் என்று பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் யாருக்கு வந்தது என்று பார்த்தோம். அப்போ கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவர் சொல்கிற வார்த்தையை கேட்கிறவர்கள், அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணுமோ இதுதான் ஒழுங்குமுறை, இதை தான் செய்யணும். அதை பவுல் சொல்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீங்கள் கிறிஸ்தவங்களா? நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா? அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்ல வருகிறார்? மனிதர்கள், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், மனுஷன் அவன் மாமிசத்தில் வாழ்கிறார். கிறிஸ்து அவரும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆனால் மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு எந்த இடத்திலும் அவர் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்து அழைப்பை மறந்து பாவம் செய்து அவர் பரலோக திட்டத்தை மாற்றினார் என்று சொல்ல முடியாது. அவருக்கும் மாம்சம் இருந்தது, அவருக்கும் பசி எடுத்தது, அவருக்கும் தாகம் எடுத்தது, அவருக்கும் இளைப்பாறுதல் தேவைப்பட்டது, அவருக்கும் கோபம் வந்தது தவறு செய்யும்போது. ஆனால் எந்த விதத்திலும் அவர் வேதத்துக்கு முரணாக நடக்கவில்லை. அவர் ஜெயம் பெற்றார். அதைப்போல கிறிஸ்தவர்களும் மனுஷர்கள்தான். ஒன்றும் பரலோகத்தில் யாரும் இல்லை, எல்லாருமே பூமியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மாம்சத்தில் உலகத்தின் ஆசை இச்சைகள் வர வாய்ப்பு இருக்குது. கண்களால் பார்க்கும்போது ஒரு விதமான ஆசைகள், சிந்திக்கும்போது ஆசை இச்சைகள், இப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்மை சுற்றிலும் அந்த அனுபவங்கள் இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் என்ன செய்ய வேண்டுமாம்? நீ கிறிஸ்தவனாய் இருந்தால், கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்கள் அந்த ஆண்டவர் எப்படி தன்னை அர்ப்பணித்தாரோ காத்து கொண்டாரோ அதை போல தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் படிக்கும்போது தெளிவாய் தெரிகிறது. இந்த மாம்சம் ஆசை இச்சைகளை கொண்டது. அப்போ இதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அது எங்கே? சிலுவையில் அறைய வேண்டுமாம். சிலுவையில் அறைய வேண்டும். ரோமர் 12:1 கூட பவுல் அடிக்கடி சொல்வதை பார்க்கிறோம், நாமும் சொல்லியிருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அவரை ஆராதிக்கிறவர்கள். அப்படி ஆராதிக்கிறவங்க என்ன செய்யணுமோ? தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தெய்வத்தை பிரியப்படுத்த, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு அனுபவமாகும். எனவே இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு சோதனைகள் வரும்,
மாம்சத்தில் ஆசை இச்சைகள் வரும். இதை நாம் ஆண்டவரோடு இருந்தால் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை மேற்கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவோடு இல்லாவிட்டால், கிறிஸ்து நமக்குள் இல்லாவிட்டால், உலகத்தின் காரியம் நமக்குள்ளே அதிகமாய் மூழ்கிவிட்டால், நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்துவிட்டால் நாம் தோற்று போயிடுவோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னும் கூட கூடுதலாக கீழே சொல்கிறாரு பாருங்க, நான் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டுமாம். அப்போ மாம்சத்துக்குட்பட்டு அதிலே அதிகமாக ஊட்டம் கொடுத்து நாம் அதிகமாக அந்த உலகத்தின் காரியத்திலே உழன்று போனால் நாம் வாழ்க்கையானது உலகத்தை பின்பற்றக்கூடியவர்களாய் மாறிடுவோம். ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வாய்ப்பில்லை. ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில் பவுல்தான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ரோமர் 6:2 பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். அப்போ ஏன் இந்த ஆலோசனையை பவுல் சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறையணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். 24ஆம் வசனத்தில் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? சோதனைகள் வரவில்லை என்று சொல்ல முடியும். பவுல் அப்படி சோதனைகள் வந்தது. ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனைகள் வந்தது. அவர் அதை மேற்கொண்டார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறோமே, யோசேப்பு என்ற வாலிபனும் நம்மை போல மனுஷன்தான். யோசேப்பு, அவனுக்கும் பயங்கரமான சோதனை, மாம்ச இச்சை நிறைவேற்றுவதற்கு பல சோதனை கட்டங்கள் வந்தது. ஆனால் அந்த தேவ மனுஷன் என்ன செய்தார் பாருங்கள். அதை விட்டு விலகி ஓடினார். தன் வாழ்க்கையை காத்து கொண்டார். காரணம், அவன் தேவனோடு ஐக்கியம், தேவ அன்பு அவனுக்குள், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருந்தது. ஆகவே தேவனுக்குள் இருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். காரணம், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கலாத்தியர் 2:20 கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்னைக்கு ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மாம்சம், என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன்? நான் அதை அரைஞ்சதுனால, சிலுவையில் என்னை அரைந்ததுனால இனி நான் இல்லை, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம். கிறிஸ்துவை போல நாம் வாழணும், அவரை பின்பற்றணும், அவருடைய வார்த்தையை நம்பி ஒப்பு கொடுக்கணும். வரும் சோதனைகள் இருக்குதான், நாம் மேற்கொள்ள பல வழிகள் இருக்குது. பைபிளை எப்படியெல்லாம் அதை மேற்கொள்ள முடியும்னு நாளடைவில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேட்கும்போது அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த நல்கிருபைகளை தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாங்கள் சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவை போல வாழ கிருபிதார். சோதனை வருது, எல்லாருக்கும் மேற்கொள்ள பலன் தாரும். அனைவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.